ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பேக் இன்சைடர் தமிழ். இன்னைக்கு இந்திய அரசியலில் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க டீலிமிட்டேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதனால் சவுத் இந்தியாவுக்கு, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லாஸ் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன, ஏன் இப்போ இதை பற்றி இவ்வளோ விவாதம் நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைன்னா என்னங்க? ஒன்றும் இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை மறுபடியும் டிவைட் பண்ணுறதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, எங்கே அதிக மக்கள் இருக்காங்களோ அங்கே அதிக எம்பி சீட்ஸ், அவ்வளோதாங்க. இப்போ ஏன் சடனாக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தானே கேட்குறீங்க. கவர்மெண்ட் கொண்டு வர 131வது அமெண்ட்மெண்ட் பில்லின் படி பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு தரப்போகிறாங்க. ஆனால் அதை செயல்படுத்தணும்னா டீலிமிட்டேஷன், அதாவது இந்த தொகுதி மறுவரை செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற 543 லோக்சபா சீட்டை 850 உயர்த்த போகிறாங்க. இப்போ வரைக்கும் 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தாங்க சீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃப்யூச்சரில் இந்த ப்ரப்போசலில் 2011 சென்சஸ், த லேட்டஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ், அதை பேஸ் பண்ணி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நார்த் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சவுத் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுன்னா, நார்த் ஸ்டேட்ஸ்க்கு அதிக சீட் கிடைக்குங்க, சவுத் ஸ்டேட்ஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி சீட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணது பனிஷ்மெண்ட் ஆகுமா, இல்லை இது ஃபேர் சிஸ்டமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோக்காக பேங்க் இன்சைடர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.